ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரஜி பாப்பா விளாக்ஸ் தமிழ் சேனல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ரஜி பாப்பா விளாக்ஸ் தமிழ்னு சர்ச் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்மளோட சேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் குக்கிங், விளாக்ஸ், ப்ராடக்ட் அன்பாக்சிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரஜி பாப்பா சேனலுக்கு தந்த சப்போர்ட்டை நீங்கள் ரஜி பாப்பா விளாக்ஸ் தமிழ் சேனலுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். புது வீடியோ போட்டிருக்கோம், மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க. ரஜி பாப்பா விளாக்ஸ் தமிழ் சேனல்ல வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம பண்ணை வீடு ஸ்டோரி பார்க்கலாம். எம்மா, என்ன குமாரு, உன் பொண்டாட்டிக்கு ஜுரம்லாம் சரியாயிட்டா? வந்து வீட்டு வேலையை பார்க்க சொல்ல வேண்டியதானே, எதுக்கு என்ன மேலேயே இருக்கா? அவளுக்கு பரவாயில்ல, அதான் படுத்திருக்கா. பரவாயில்லன்னா எதுக்கு படுக்கணும்? வேலை செய்ய வரமாட்டாளோ? உன் பொண்டாட்டி என்னதான் நினைச்சிட்டு இருக்காளோ தெரியல. எத்தனை நாள் தான் இப்படி காய்ச்சல் காய்ச்சல்னு வேலை செய்யாம கிடக்க போறா? ஒழுங்கா வந்து வேலையை பார்க்க சொல்லு. இவளை கெட்டிட்டு கூட்டிட்டு வந்ததுல இருந்து எனக்கு தான் ஒரே தலைவலியா இருக்கு. வேற எங்கேயாவது போய் பொண்ணு பார்த்துருக்கலாம் போல. இவ்விய லட்சணம் என்னன்னு கல்யாண மண்டபத்துல வச்சு தானே தெரிய வந்துச்சு. எதுவுமே சரியில்லை. கல்யாணம் முடிச்சு கொடுக்குற வரையும் நல்லா ஏமாத்தி தலையில மிளகா அரைச்சிட்டாவ. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இவ்வியலை நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்றதெல்லாம் செஞ்சிரியேன் செஞ்சிரியேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. கடைசியில பார்த்தா இப்படி செஞ்சிருக்காவ. அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு? விடுங்கம்மா. இல்லப்பா, வாங்கி கொடுத்த பொருள் ஒன்றும் சரியில்லை. நான் இத்தனைக்கு சொன்னேன் சரியில்லை மாத்திட்டாங்கன்னு. மற்ற வீடா இருந்தா உடனே செஞ்சிருப்பாவ. இவி அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாவ பாரு. வீடு முடிஞ்சு வரும்போது எல்லாத்தையும் செய்யணும்னாவ. அந்தால அதையும் விட்டாச்சு. இந்த வீட்டு பக்கம் இது வரைக்கும் வந்து யாரும் எட்டி பார்க்கல. நேத்து உன் பொண்டாட்டிய வாசல்ல இறக்கி விட்டுட்டு அந்தால போயிட்டாவ அண்ணங்காரன். இவ்வளவுதான் அவிய நம்மளுக்கு கொடுக்குற மரியாதை. கல்யாணம் உங்களுக்கு முடிஞ்சு 10-15 வருஷமா ஆயிட்டு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஒரு மரியாதை இல்லையே அந்த வீட்டுல இருந்து. அங்க போயிருக்கும்போது நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. அது மச்சானுக்கு ஏதாவது அவசர வேலையா இருக்கும், அதனால போயிருப்பாவளா இருக்கும். இப்பயே பொண்டாட்டி வீட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ? சீச்சி இல்லம்மா, சொன்னேன். அங்க போயிருக்கும்போது நல்லா தான் கவனிச்சாவ. நிறைய ஐட்டம்லாம் செஞ்சு வச்சு நல்லா கவனிச்சுக்கிட்டாவ. என்னாலதான் ஒழுங்கா சாப்பிட முடியல. போதும் போதும், அவைய கவனிப்பு என்னன்னு எனக்கும் தெரியும். சரியான ஏமாத்துக்கார குடும்பம். அதை செய்ய இதை செய்யணும் ஒன்னும் செய்யல. நான் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், அவன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு. அதையும் உருப்படியா செய்யல. எதுவுமே அவைய செஞ்சுக்கிட மாட்டாவனே நல்லா தெரிஞ்சு போச்சு. இவளையாவது ஒழுங்கா வீட்டு வேலையை பார்க்க சொல்லு. மத்த பிள்ளைகளா இருந்தா வீட்டுல வேலை பார்த்துட்டு வெளியவும் வேலைக்கு போயிட்டு வரோம். நான் அவளை வெளியெல்லாம் போய் வேலை பாருன்னு சொல்லல. அது நம்மளுக்கு தேவையே இல்லை. நீ சம்பாதிக்கா, உங்க அப்பா சம்பாதிக்காவும் தம்பி சம்பாதிக்கா, இதுவே நம்ம குடும்பத்துக்கு போதும். ஏகப்பட்ட சொத்தும் இருக்கு. அவளை இந்த வீட்டு வேலையாவது பார்க்க சொல்லு. சாப்பிட்டு சாப்பிட்டு ஏற்கனவே குண்டாயிட்டே போயிட்டு இருக்கா. வீட்டு வேலையை பார்த்து உடம்பு குறைக்க சொல்லு. சரிம்மா பாப்பா. என்னைக்குதான் பாப்பா? ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. என்ன மகாராணி மேடம் இறங்கி வரல? என்ன செய்வாமா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னது குமாரு? எங்க 2 பேருக்கும் புதுசா கல்யாணம் முடிஞ்சிருக்கலாமா? நான் ஷில்பாவை கூட்டிட்டு டூருக்கு எங்கேயாவது போயிட்டு வரட்டுமா? டூருக்கா? இப்பயா? இந்த ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டியே, வேற என்ன டூரு? அது ஆபீஸ்க்கு ஒரு வாரம் லீவ் போட்டுக்கிடலாம். ஒரே ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வரோமா. இப்ப என்ன அவசரம் வந்துட்டு? லீவ்லாம் முடிஞ்சு நேத்து தான் வேலைக்கு போனா, அதுக்குள்ள என்ன லீவு? எதுக்கு டூரு? அது ஆபீஸ்ல எல்லாரும் ஹனிமூன் ட்ரிப் போனீங்களான்னு கேட்டாங்க. அப்பதான் எனக்கே தோணுச்சு, நம்ம போவே இல்லையே, அதுக்குள்ள ஆபீஸ்க்கு வந்துட்டோமேனு. அதான் சரி போயிட்டு வரலாமேனு ஆசைப்படுறேன். ஆசைப்படுறியா இல்ல ஆசைப்பட்டாளா? இல்லம்மா, அவ எதுவும் சொல்லல. நான் தான் நேத்து ஆபீஸ்க்கு போனேனா, அப்போ அங்க வச்சுதான் எல்லாரும் வெளியே எங்கேயும் போலியா, ஹனிமூன் போலியான்னு கேட்டுட்டு இருந்தாவ. அப்பதான் நானே யோசிச்சேன், கல்யாணம் முடிஞ்சு எங்கேயுமே அவளை வெளியவே கூட்டிட்டு போல, அதுக்குள்ள மறுபடியும் ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டேனேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுவும் சரிதான், கல்யாணம் முடிஞ்சு ஒரு கோயிலுக்கு கூட கூட்டிட்டு போகல, நேரா அவளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருக்கு. அதாம்மா, ஒரு ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வரோமே. ஒரு வாரம் தான், நானும் அவளும் போயிட்டு வந்துருவோம். இங்க பார்க்கு மாதிரி இப்பதான் வேலைக்கு போயிருக்கா. உடனே லீவ் கேட்டா தரவும் மாட்டாவ, ஏதாவது சொல்லுவாவ. உன் வேலையில ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதனால அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு 2 மாசம் பொறுமையா இருங்க. அப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வருவோம். நானும் ஒரு 4-5 கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அப்படியே ஒரு வாரம் டூர் போயிட்டு வரலாம். 2 மாசம் கழிச்சு லீவு கேட்டா எதுவும் ஆபீஸ்லயும் சொல்ல மாட்டாவ. குடும்பமா எல்லாரும் சேர்ந்து கோயிலு குளம்னு சுத்தி பார்த்துட்டு வருவோம். என்னப்பா சொல்றா? இல்லம்மா, 2 மாசம் கழிச்சும் போவோம். இப்போ அதுக்கு முன்னாடி நானும் அவளும். குமாரு, என்ன பிரச்சனை உனக்கு? நீ இப்படி எல்லாம் அடம் பிடிக்க மாட்டியே. அவ எதுவும் போய் அவனும் சொன்னாலும்? இல்லம்மா, அவ எதுவுமே சொல்லல. பிறவு ஏன்பா நீ இப்படி அடம் பிடிக்க? அம்மா தான் சொல்றேல்ல, 2 மாசம் கழிச்சு போவோம். இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல, போக வேண்டாம். நீ வேலைக்கு கிளம்பி போ. சொல்றது புரியுதா? சரிம்மா. இவன் இவ்வளவுக்குள்ள அடம் பிடிச்சு கேட்டுட்டு போறான். இது இவனா வந்து கேக்குற மாதிரி தெரியலையே. அவ வேலையாதான் இருக்கும். ஏய் துர்கா, என்னடி இவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்க? இப்படி மாப்பிள்ள உன்னைய பார்த்தா உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்களே.
வா வா சாரி மாத்து. ஐஷு அப்படினா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்களா? தெரியலடி, என்கிட்ட கேட்டா. அவர் உனக்கு மெசேஜ் ஃபோன் எதுவுமே பண்ணலையா ஐஷு? இல்லடி, அவரும் பண்ணல, நானும் அவருக்கு பண்ணவே இல்லை. கேட்டிருக்கலாம்ல. இப்போ நான் கேட்கட்டுமா? வேண்டாம், வீட்ல அம்மா இருக்காங்க, பெரியம்மா இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க. அவங்களுக்கு கேட்டுருச்சுன்னா அவ்வளவுதான், ஒன்னையும் இங்க வர விட மாட்டாங்க. கவலைப்படாதடி, பொண்ணு தானே பார்க்க வராங்க. போயிட்டு ஒரு கிளாஸ் காஃபி கொடு, அப்புறம் வந்து நீ பாட்டுக்கு இங்க உட்காந்துக்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். இல்ல ஐஷு, எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. சும்மா சும்மா பொண்ணு பார்க்க வரதும் காஃபி குடுக்கறதும் நல்லாவா இருக்கு? சரிடி, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்ண முடியும்? உங்க அப்பா தான் ஏற்பாடு பண்றாங்க. உங்க அம்மா கூட நீ சொன்னா புரியுது, ஆனா உங்க அப்பா கேட்க மாட்டாங்களே. எப்பயோ நடந்த விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு இப்படி பண்றாங்க. இவங்க மட்டுமா? சூரியனோட அப்பாவும் இப்படிதான் இருக்காங்க. என்னடி பண்றது? நடுவுல நீ மாட்டிட்டு முழிக்கிற. ஆமா ஐஷு, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அவங்க முன்னாடி என்னால காஃபி எடுத்துட்டு போய் நிக்க முடியாது. ஏய், அப்படிலாம் சொல்லாதடி, வீட்டுல பிரச்சனை ஆயிரும். வேணா அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாட்ட மெதுவா நீ எடுத்து சொல்லு, அவங்க கண்டிப்பா நீ புரிஞ்சுப்பாங்க. இல்ல ஐஷு, கண்டிப்பா புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. சரிடி, உனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லு, மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லு. என்ன ரீசன்னு கேட்பாங்களே. மாப்பிள்ளைய பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லு, பார்க்க பொறுக்கி மாதிரி இருக்கான்னு சொல்லு. ஒருத்தர் பார்க்காம இப்படி சொல்றது? அதுக்கு தான் அவங்க வந்தாங்கன்னா காஃபி எடுத்துட்டு போ. அம்மா வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டா எனக்கு அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிடு. தட்ஸ் ஆல். வர மாப்பிள்ளைங்களெல்லாம் நீ இப்படியே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடு. ஐஷு, இதால எனக்கும் கஷ்டம், வரவங்களுக்கும் கஷ்டம் தானே. அவங்க நிறைய எதிர்பார்ப்போட வருவாங்க. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பார்க்க போறோன்னு கூட நினைச்சிட்டு வருவாங்க. ஆனா நான் இப்படி பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கும் கஷ்டம் தானே. இதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்காமலே இருக்கலாம், அதுதான் நல்லது. இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை நிறுத்தணும்னா ஒரே வழிதான். என்னதுடி? மாப்பிள்ளை வர காரும் பஞ்சர் ஆயிரணும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆயிரணும். சும்மா இரு ஐஷு, அப்படிலாம் சொல்லாத. ஏற்கனவே இப்படிதான் ஒரு தடவை அவர் ஆக்சிடென்ட் ஆயிரணும்னு சொன்னேன். பார்த்தா அந்த சூர்யா நிஜமாலே ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாரு. அதால பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு. அவங்க வராம இருந்தா போதும், வேற எதுவும் ஆகாண்டா. சரிடி, வந்தாலும் காஃபி கொண்டு போய் கொடு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சூரியனும் இது வரைக்கும் கால் பண்ணவே இல்லை. அப்போ அவராலே எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கிறேன். அதனால நீ காஃபி கொடுத்து தான் ஆகணும். போய் காஃபியை கொடுத்துட்டு வந்துரு, அவ்வளோதான். தமிழு தமிழு, என்னக்கா நேராவதுல இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரவியே வரலையே? என்ன வந்துருவாவுக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாவே. ரொம்ப நேரம் ஆச்சே தமிழு. 9 மணி 10 மணிக்கெல்லாம் வந்துடுறதா சொன்னாவன்னு சொன்னான். மணி பார் 11 ஆகுது. இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம்? ஒரு போனாது போட்டு கேட்க கூடாதா? ஏக்க தூரத்து வழியே என்னமோ கொஞ்சம் நேரமா இருக்கும். பக்கத்து ஊருன்னு தானே சொன்னாவ குழந்தை, எதுக்கு நேரம் ஆக போகுது? 10 மணினா 10 10:30 வரைக்கும் காத்திருக்கலாம். மணி 11 தாண்டி போயிட்டு இருக்கு. செஞ்சு வச்ச பண்டெல்லாம் ஆறி போச்சு. இவ்வளோ நேரமா காக்க வைக்கிறது என்ன ஏதுன்னு கேட்க சொல்லு. எங்க வந்துட்டு இருக்காமனாது கேட்க சொல்லுவோம் புருஷனை. சரிக்கா, கேட்க சொல்லி. ஏங்க ஏங்க துர்க்காப்பாங்க வாங்க. என்ன தமிழ், பலகாரம் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ஆமாங்க, அதெல்லாம் ரெடியா தான் இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் தான் வாசல்ல இருந்து பார்த்து எடுப்பி அவங்களுக்கு ஒரு போனதை அடிச்சு கேட்கக்கூடாதா? 10 மணிக்கு வாராவன்னு சொன்னிய, 11 மணியும் தாண்டியாச்சு. என்ன காணுமே? வாசல் நின்று பார்த்தாச்சுன்னா வந்துருவாங்களாக்கும். ஒரு போனை போட்டு கேளுங்க. என்கிட்ட அவிய நம்பர் இல்லையே, தரகர் நம்பர் தான் இருக்கு. தரகருக்கு தான் போன் அடிச்சு கேட்கணும். அவருக்கு அது போன் அடிச்சு கேளுங்க, எத்தனை மணிக்கு வருவாவே, கிளம்பிட்டாவளா இல்லையான்னு கேட்டு பாருங்க. பக்கத்து ஊர்ல இருந்து கிளம்பி வரைக்கும் இவ்வளோ நேரமா? ஒரு வார்த்தை கேளுங்க, நீங்க பாட்டுக்கு ஒரு கார்ல உட்காந்துருங்க. சரி தமிழ், இதை கேக்க. ஹலோ தரகரே. என்ன வெளியே ஓடியாவே கேட்கலீங்க? ஏக்கா தரகருக்கு போன் போட்டிருக்காவ, பேசிட்டு வரட்டும் என்ன சொல்லியாருன்னு அப்பதான் தெரியும். ஆமா தமிழ், நேரம் ஆகி போச்சுல. பிள்ளையும் கிளம்பி ரெடியாகி நிக்கா. நீயும் பலகாரெல்லாம் செஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்கா. குழந்தை வாசலே பார்த்துட்டு இருக்காவ, வருவாவளான்னு. போன் போட்டு கேட்கறதுதான் சரி. ஆமா, நான் சொன்னது குழந்தைட்டு கேட்டியா? என்னதுக்கா? அதான் அந்த பையனை பத்தி. ஏக்கா அதை பத்திலாம் வீட்டை பேச முடியாது. நான் பேசி பார்த்தே ரொம்ப கோவப்படியாவே. இனி அந்த விஷயத்தை பத்தி பேசாதக்கா, அது வேண்டாம். இல்ல தமிழ், தெரிஞ்ச இடம், விசாரிக்கணும்னு அவசியமே இல்ல. எப்பயோ நடந்த கதைக்காக இப்ப அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? ஏக்கா வீடுக்காவிய காதுல விழுந்துற போது சத்தம் போடுவாவே. அந்த கதையை பத்தி பேசினாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி தமிழ், உங்க இஷ்டம். என் மனசுக்கு அந்த குடும்பம் நல்ல குடும்பம், அந்த பையனும் நல்ல பையன் தோணுச்சு, அதனால சொன்னேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். குழந்தை ஆசைப்பட்ட மாதிரியே செய்யட்டும். தமிழ், என்னங்க தரகர் என்ன சொன்னாரு? எப்போ வராவலாம்?
தமிழ் அது மாப்பிள்ளை வீட்டுக்காரவியே வரலையாம். என்னங்க சொல்றிய? வரையிலையா? ஆமா தமிழ், தரகர்கிட்ட அவிய சொன்னாவலாம், இந்த மாதிரி அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டாவலாம். ஏங்க எதுக்கா? பொண்ணை பார்க்க கூட இல்லையே, எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாவல? அது என்னன்னு அவருக்கே தெரியல தமிழ், திடீர்னு போன் போட்டு வரலன்னு சொல்லிட்டாவலாம். நேர்ல போனாதான் காரணம் என்னன்னு தெரியும்னு அவரே சொல்லியாரு. அப்படியா? இப்படியா ஒரு பொண்ணை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வரமாட்டேன்னு மொட்டையா சொல்லி விடியது? துர்காப்புல ரெடி ஆக மாட்டேன், எனக்கு வேண்டான்னா. நான் தான் அப்பா சத்தம் போடுவாம்மா கிளம்பி ரெடி ஆயிருன்னு சொன்னேன். அவளும் கிளம்பி ரெடியா உட்காந்துருந்தா. இப்போ அவட்ட போய் என்னத்த சொல்ல? மாப்பிள்ளை வீட்டுக்காரவி வரலையான்னு சொன்னா என்ன நினைப்பாளோ? ஒழுங்கா முதல்ல பேசிட்டு சொல்லக்கூடாதா? எனக்கு என்ன தெரியும் தமிழ், தரகர் சொன்னாரு நல்ல இடம் பாருங்க, பிடிச்சிருந்தா பேசுவோன்னு சொன்னாரு. சரி மாப்பிள்ளையும் டாக்டரா இருக்காரு, அதனால வர சொல்லுங்கன்னு நானும் சொன்னேன். பார்த்த கடைசியில இப்படி சொல்லியிருக்காவ. முதல்லயே வரலன்னு சொல்லியிருந்தா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துருந்துருப்போம். இப்ப என்னத்த சொல்லன்னு எனக்கும் தெரியல தமிழ். இதுக்குதான் அவசரப்படாங்க, கொஞ்ச நாள் போட்டோன்னே. நீங்க தான் இப்பவே அவசரமா கட்டி கொடுத்துடணும், மாப்பிள்ளை பாத்திரணும்னு நின்று பாத்திய. தமிழ், இவளுக்கு அப்புறம் 2 பிள்ளைகள் இருக்கு நம்மளுக்கு. அது என்ன பெரிய பிள்ளைகளா இருக்கு, சின்னதா தானே இருக்குதுவே. கொஞ்சம் பொறுமையா கட்டி கொடுக்கலான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே எதுக்கு? இப்பதானே அவளுக்கு 21 வயசே ஆகுது. 23 வயசு ஆன பிறகு கட்டி கொடுக்கலாம். ஏன் 25 வயசுல கூட கட்டி கொடுக்கலாம். படிச்சிருக்கா, ஒரு 4 வருஷம் வேலை பார்க்கட்டுமே, உங்களுக்கும் கஷ்டம் இல்லாம இருக்கும்ல. மைனி அதெல்லாம் சரி வராது மைனி, தரகர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், இன்னும் நல்ல இடம் வரும். இங்க பாருங்க, நான் சொல்லியனேன்னு தப்பா எடுத்துக்கிட்டாதுங்க. தாரகர் பக்கத்துல இப்படிதான் இருக்கும், நம்ம கேள்விப்படையிலையாக்கும். நம்ம 4 பேர்ட்ட சொல்லி வச்சு தெரிஞ்சவிய பார்த்து சொன்னா நல்ல இடமா வரும். தாரகர் சொல்லியதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? நம்ப தான் முடியுமா? அதனால வேற யார்ட்டையா தெரிஞ்ச வீட்டை சொல்லி வைங்க. தாரகர் பார்க்க இடம்லாம் சரி வராது, வேண்டாம். பொண்ணு கூட பார்க்க வரல, வாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போய் பாட்டுக்கு இருந்துக்கிட்டாவ. தாரகர் பார்த்தாலே இந்த மாதிரி இடையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அங்கே நடக்குது இங்கே ஒழுங்கா சொல்ல மாட்டாரு, இங்கே நடக்குது அங்கே ஒழுங்கா சொல்ல மாட்டாரு, பொய்யா தான் இருக்கும். அதனால தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட சொல்லி வைங்க, அது நல்ல இடமா வரும். நானும் இப்படிதான் ஒரு நல்ல இடத்த சொன்னேன், 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறிய. மைனி என்ன சொல்றீங்க? ஏக்கா அந்த கதையெல்லாம் வேண்டாம் விடுக்கா. செஞ்சு வச்ச பண்டெல்லாம் ஆறி போது நம்மளா சாப்பிட்டு காப்பியை குடிப்போம் வாங்க. குழந்தை நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, கண்ணுக்கு முன்னாடியே ஒரு நல்ல பையன் இருக்கான், அவனை எதுக்கு வேண்டான்னு ஒதுக்குறிய? முன்னாடி உங்களுக்குள்ள ஏதாவது பகை இருந்திருக்கலாம், ஆனா அந்த பையன் நான் பார்த்த வரைக்கும் நல்ல பையன். அந்த அம்மாவும் அப்படிதான், அந்த அண்ணனும் அப்படிதான், ரொம்ப நல்ல கோணம். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் பார்த்த வரைக்கும் அந்த குடும்பம் நல்ல குடும்பம். என் வீட்டுலதான் இத்தனை நாள வாடகைக்கு இருக்காவ. வீட்டு சத்தம் வெளியே கேட்காது, ஒரு சண்டை சச்சரவுன்னு கிடையாது. அந்த பையனுக்கு இந்த குடி பழக்கம் சிகரெட் பழக்கம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ ஏன் துர்கா காணாம போனப்போ அந்த பையன் தான் கூட்டிட்டு வந்தான். எல்லா விஷயமும் அந்த பையனுக்கும் தெரியும், தெரிஞ்சு கெட்டிக்கிடியேன்னு சொல்லியான். நீங்க எதுக்காக இப்படி வேண்டான்னு சொல்றிய? மைனி இப்போ அதை பத்தி பேசாண்டா. இல்ல குழந்தை, இப்ப நீங்க ஒரு மாப்பிள்ளை வீடு பாத்தியல்ல, அவியலுக்கு கல்யாணம் வரைக்கும் போயிட்டு நின்ன விஷயம் தெரிஞ்சிருக்குமா இருக்கும், அதனாலதான் வராம இருந்திருப்பாவளா இருக்கும். ஆனா இந்த வீட்டுல அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, எல்லாம் தெரிஞ்சுதான் பொண்ணு கேட்காவ. இஷ்டம் இருந்தா கெட்டி கொடுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம். நான் சொன்னதை ஒரு தடவை யோசிச்சுக்கிடுங்க. தமிழ், நான் போயிட்டு வரேன். ஏக்கா உடனே கிளம்பியா? இரு, சாயங்காலம் போகலாம். இருக்கா காப்பியாவது குடி, செஞ்சு வச்சு பண்டத்தையும் கொஞ்சம் தாரையும் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு சாப்பிடுங்க எல்லாரும். சரி தமிழ். என் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்கலனாலும் பரவாயில்ல, அவன் மோகனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். ஐஷு, வெளியே ஏதோ சத்தமா இருக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்களோ? தெரியலடி, நானும் உன் கூட தான் நின்றுட்டு இருக்கேன். நீ போய் பார்த்துட்டு வரியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா உங்க அம்மாவே வந்து சொல்லுவாங்க. என்னவோ வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்டி. துர்க்கம்மா, என்னடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களோ? இல்லம்மா ஐஷு, மாப்பிள்ளை வீட்டுக்காரவி வரலன்னு சொல்லிட்டாவலாம். ஐ ஜாலி. என்னம்மா சொல்லியா? சாலியா? இல்லண்டி, நீங்க வரலன்னா சொன்னீங்க, என் காதுல வந்துட்டாங்கங்கிற மாதிரி கேட்டுச்சு, அதனால தான் ஜாலின்னு சொன்னேன். இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவி இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டாவலாம். ஏன்டி, என்னாச்சு? காரணமே என்னன்னு தெரியலம்மா, தரகர் தான் போன் பண்ணி சொன்னாரு, இப்போ வரலையான்னு சொல்லிட்டாரு. துர்க்கம்மா, நீ இதை பத்தி எதுவும் நினைக்காதம்மா. இல்லம்மா, நான் எதுவும் நினைக்கல. நானே எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம் தானே உங்ககிட்ட சொன்னேன். நீங்க சொன்னதுனால தான் நானே சாரி கட்டிட்டு ரெடி ஆனேன், உங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்னு. சரிம்மா, பரவாயில்ல, சேலை மாத்திக்க. அம்மா அப்பாட்ட சொல்லுமா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லுமா. நான் இங்கேயே இருக்கேனே, நான் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். சீச்சி, அப்படிலாம் இல்லம்மா, நீ என் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதானம்மா நல்லது. உங்க அப்பா நீ சீக்கிரம் கட்டி கொடுத்துடணும்னு ஆசைப்படியாவ, சொன்னாலும் கேட்க மாட்டேங்காவ, என்ன செய்ய?
அப்பாட்ட சொல்லுங்கம்மா. ஓயாம மாப்பிள்ள வராங்கன்னு ரெடி ஆகுறதும் அங்க போய் காஃபி குடுக்கறதும் எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் வருஷம் போட்டோம்மா, அப்புறமா பாத்துக்கலாம். இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லுங்கம்மா. சரிம்மா, நான் சொல்லியே நீ வருத்தப்படாத. ஐசு, துர்கா கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருமா, அந்த வாரு. செஞ்சு வச்ச பலகாரம் காப்பி எல்லாம் தான் வேஸ்டா போச்சு. ஆண்டி, அது எதுக்கு வேஸ்டா போகுது? எவ்வளவு நாளா எடுத்துட்டு வாங்க, நான் இருக்கேன், நான் சாப்பிடுறேன். சரிம்மா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகே ஆண்டி. ஏய் துர்கா, ஹாப்பி குட் நியூஸ் டி, குட் நியூஸ். ஆமா ஐஷு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏய் துர்கா, எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரமாட்டேன்னு சொல்லிருப்பாங்க? தெரியல ஐஷு. ஏய், எனக்கு ஒன்று தோணுதுடி. சூரியன்ட்ட சொன்னல, அவர்தான் மாப்பிள்ளைட்ட போய் பேசினாலும் பேசியிருப்பாரு. அதனாலதான் வரலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இருக்கும் ஐஷு. ஏய் துர்கா, இனியாவது சந்தோஷமா இருடி. ஐஷு, அவர்கிட்ட பேசணும், தேங்க்ஸ் சொல்லணும். இப்ப பேசுறியா? போட்டு தரேன். உங்க அம்மா யாருன்னு கேட்பாங்க, அவருன்னு சொல்லு. உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சும்மா இரு ஐஷு. அப்படின்னா உங்க வீட்லாச்சும் கண்டிப்பா பேச முடியாது, எங்க வீட்லாச்சும் தான் பேசணும். ஐஷு, ஓயாம உங்க வீட்டுக்கு வந்தா அதுக்கும் டவுட் வரும்ல. சரிடி, அதான் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு வராருல, அங்க வச்சு அவரை பார்த்து பேசிக்கலாம். சரியா? சரி ஐஷு.